நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லிக்கும், நம்ம விஜய்க்கும் ஏன் தான் இப்படி ஒரு கொடுமை நடக்க போதுன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா, அந்த டைரக்டர் வந்துட்டு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லியும் விஜயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் இந்த புது நபர் வந்துட்டு நம்ம வெண்பாவ நம்ப வச்ச மாரி நம்ப வச்சு, இப்ப நம்ம வெண்பாவ கடத்த போறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த நிஷாவோட சுயரூபம் யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா, நல்லவ மாரி நடிச்சு, இப்ப இந்த 2 நபர்கிட்ட வந்துட்டு வெண்பாவ நம்ப வச்சு, எப்படியாச்சும் அவள கடத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம வெண்பாவ கடத்த போறாங்களா? இல்ல நம்ம ராஜேஸ்வரி சொன்ன மாரி நம்ம மல்லியோட உயிருக்கு ஆபத்தா? அப்படின்னு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல நம்ம மல்லிய வந்துட்டு கொன்றணும்னு இந்த ராஜேஸ்வரி ரொம்பவே ஆக்ரோஷமா திரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இந்த நிஷா இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க வந்துட்டு எப்படியாச்சும் வெண்பாவ கடத்திருங்க. அவ இருக்கிறதுனால தான் மல்லியும் விஜயும் வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவ வெண்பாவ மட்டும் கடத்திட்டா கண்டிப்பா அவங்களுடைய மொத்த சந்தோஷமும் கைப்பற்றப்படும் அப்படின்னு அவ்வளோ உறுதியா வந்துட்டு இந்த 2 கப்புள்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மல்லியோட சுயரூபம் வந்துட்டு இந்த நிஷாவுக்கும், ராஜேஸ்வரிக்கும் இன்னும் தெரியாம இருக்கு. தனக்கு ஒண்ணுனா ஒரு பிரச்சனைனா கூட நான் பொறுத்து போவேன். என் புருஷனுக்கும், என் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அது 10 தல உருள மாரி நான் பண்ணுவேன். அப்படின்னு அவ்வளோ உறுதியா வந்துட்டு நெனச்சிட்டு இருக்கேங்க. ஆனா இந்த விஜயோட மரமண்டைக்கு தாங்க இப்ப வரைக்கும் புரியல. கல்யாணம் பண்ணியாச்சு. நம்ம மல்லி கூட சேர்ந்து வாழப் போறோம். இதுக்கு மேலயும் வந்துட்டு நம்மகிட்ட ஏமாத்தப்பட்ட அந்த ஒரு மொத்த சொத்து மொத்தம் என் பேருக்கு இல்ல என் பொண்டாட்டி பேருக்கு மாத்தணும் அப்படின்னு நம்ம விஜய் ஒரு முடிவு எடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க. ஆனா நம்ம விஜயோட மரமண்டைக்கு அந்த ஒரு ஐடியா வந்துட்டு இப்ப வரைக்குமே வேலை செய்யல. ஆனா நம்ம வெண்பா இருந்துகிட்டு அதிகமா பாசம் காமிக்கிறவங்க மேல ரொம்பவே அளவு கடந்த பாசத்த வச்சுர்றாங்க. இந்த புது கப்புள்ஸ் வந்துட்டு நம்ம வெண்பாவ நம்ப வச்சு மோசம் பண்ண போறாங்க. ஏன்னா வெண்பாவ வந்துட்டு "நீ சாப்பிட்டியா? நீ என்ன பண்ற?" அப்படின்றதோட தாண்டி உனக்கு வந்துட்டு நெறைய பொம்மைலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மயக்கி, இப்ப இந்த ஒரு ஹனிமூன் பிளான்ல இப்படி ஒரு கேவலமான எண்ணத்த நம்ம மல்லியோட மனசுலயும், நம்ம விஜயோட மனசுலயும் பதிக்க வைக்க போறாங்க. ஏன்னா நம்ம வெண்பாவ தாங்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல கடத்த போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களே.